தலையே போனாலும் கூட இருக்கிறவங்க காப்பாற்றுவேன்னு சில தலைவர்கள் பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஒருத்தர் அதை செஞ்சு காமிச்சாரு. ஆனால் அதை செஞ்ச ஒரு கட்சிக்கோ இராணுவத்துக்கோ தலைவர் இல்லை, அவர் ஒரு கடற்கொள்ளையன். கிளாசஸ் ஸ்டாடபக்கருங்கிற ஜெர்மனில் இருந்த கடற்கொள்ளையர் ஹாம்பர்கில் தான் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அங்கே இருந்த மேயர் கிட்ட ஒரு டீல் பேசினார். நான் நடந்துகிட்டு இருக்கும்போதே என் தலையை வெட்டுங்க, தலை போனதுக்கப்புறம் என் ஆளுங்க எத்தனை பேரை நான் தாண்டி போகிறனோ அத்தனை பேரை நீங்கள் உயிரோட விடணுங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இதை கேட்டதான் அந்த மேயர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு சம்மதிச்சார். அவர் தலை போகிற அந்த நாள் வந்தது. அக்டோபர் 21, 1401. ஸ்டாடபெக்கரோட தலை தரையில் விழுந்தது. ஆனால் அவர் உடல் விழலை. தலையில்லாத அவரோட உடல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. முதல் அந்த உடல் கடந்தது, 2வது ஆளையும் கடந்தது, 3வது ஆளையும் கடந்தது. கூடியிருந்த கூட்டம் மொத்தமும் பயத்தில் கதற ஆரம்பிச்சாங்க. தலையில்லாமல் உடம்பு மட்டும் நடந்து போகிறத பார்த்து தலையை வெட்டுறவனே பயந்து பின்னாடி போகும்போது பொது ஜனங்க பயப்பட மாட்டாங்களா? இதை பார்த்த மேயருக்கே உடம்பு வெளிரி போச்சு. ஆனால் அந்த உடல் நடக்கிறது நிப்பாட்டில் 4, 5, 6ன்னு தலையில்லாமல் ரத்தம் சொட்டு அந்த உடல் நடந்துகிட்டே இருந்தது. கடைசியாக 11 பேரை தாண்டி அந்த உடல் மண்ணில் சரிஞ்சுது. இதனால மேயரும் ஸ்டாடபெக்கர் சொன்ன மாதிரியே 11 பேரை உயிரோட விடுதலை பண்ணி தான் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையாக நடந்துக்கிட்டாரு. இந்த கதை உண்மையாக கற்பனையான்னு தெரில, ஆனால் ஹாம்பர்கரோட சிட்டி டாக்குமெண்ட்ஸில் இது அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கு. ஸ்டாடபெக்கர் ஒரு சாதாரண கடற்கொள்ளையர் இல்லை. விக்சுவல் பிரதர்ஸுங்க தன்னுடைய கூட்டத்தில் 73 கப்பல்களை வழிநடத்தி 30 வருஷமா பணக்காரங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டவர். சுருக்கமாக அவர் ஒரு 1000ல் ஒருவன் எம்ஜிஆர். உலகமே நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் கடவுள் நமக்கு தோழனாக இருப்பாருங்கிறது தான் அவருடைய கொள்கை. ஹாம்பர்கில் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அரசாங்கம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இனி வியாபாரிகள் கப்பலை பாதுகாக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து மற்ற பைரட்ஸை பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஸ்டாம்பர்கர் பணக்காரனுக்காக கை கட்டி வேலை பார்க்கறதுக்கு தலையில்லாத முண்டமா நடப்பேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே செஞ்சார். அவரால் காப்பாற்றப்பட்ட 11 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு முன்னேறினாங்க. அந்த கப்பல்களுக்கு அவருடைய பேரையே வச்சாங்க. ஹாம்பர்கில் பிடிப்பட்டு அவருடைய கப்பலை உருக்கி ஒரு சர்ச்சுக்கு மணியா தொங்க விட்டாங்க. அந்த மணி அந்த இடத்துல 300 வருஷம் ஒழிச்சுது. அது ஒழிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு பைரட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. சில பேருடைய சத்தியங்களை மரணத்தாலையும் அழிக்க முடியாது. ஸ்டாம்பர்கர் அதை தான் நிரூபிச்சிருக்காரு. தான் கூட இருந்தவங்கள்ட்ட என் தலை போகிற வரைக்கும் உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். தன்னோட தலை சரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நடந்தார். இந்த சம்பவம் உண்மையா இல்லை கட்டுக்கதையான்னு தெரியல, ஆனால் 600 வருஷம் ஆகிய இன்னும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதனால தான் மரணம் கூட அவருக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஹாம்பர்கில் அன்னைக்கு ஒரு கடற்கொள்ளையன் கொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு கதை உருவாச்சு. கதைகள் சாம்ராஜ்யங்களை விட அதிக நாள் நிலைச்சிருக்கக்கூடியது.